ஆஸ்ட்ரானட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லும் போது நினைவுக்கு வர்றது ஒரு ஆணாக தான் இருப்பாங்க. என்னதான் கல்பனா சாவ்லா நினைவுக்கு வந்தாலும் அவங்கள நிறைய பேர் பேசுறதை விட நிறைய மேல் ஆஸ்ட்ரானட்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. மெயினாக வந்து அந்த ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பெண்களை விட ஆண்கள் வந்து விண்வெளி வீரர்களுக்கு தான் ரொம்பவே அதிகம். நம்ம பெண் விண்வெளி வீரர்கள் அப்படின்னு கவுண்ட் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்டாக பார்க்கும்போது கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ நான் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு நிறுவனம் தன்னோட 11வது விண்வெளி பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 பெண்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ட் அந்த மிஷனுமே இன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லவும் போகிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி ஸ்பேஸ்க்கு போன சுனிதா வில்லியம்ஸ் ஒரு 9 மாதங்கள் கழித்து திரும்பி வந்தாங்க. அது பெரும் பேசும் பொருளாச்சு. 9 நாள் போன ஒரு பயணம் 9 மாதம் ஏன் ஆச்சு அப்படின்றது தொடங்கி நிறைய கேள்விகள் அவங்க போனதப்போ வைக்கப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி அமெரிக்காவில் டெக்சஸில் இன்னொரு முயற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. ப்ளூ ஒரிஜின் அப்படின்ற ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனி ஏப்ரல் 14 இன்று இரவு இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு, அதாவது அமெரிக்க நேரப்படி காலையில் 8:30 மணிக்கு இந்த ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 6 பெண்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய அந்த 11வது நியூ ஷெப்பர்ட் மிஷன் NS-31 அப்படின்ற ராக்கெட் தான் இன்னைக்கு 7 மணிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த இதை வந்து லான்ச் பண்ணி அந்த மிஷனே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கலாம். அந்த 6 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 பேருமே இந்த விண்வெளி ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டமான இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க கிடையாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து வர வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள தான் ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரிஜின் நிறுவனத்தோட 11வது முயற்சி. இந்த 11வது முயற்சியில் தான் 6 பேர் வந்து போக இருக்காங்க. ஆல்ரெடி 1963 முதலாக ஒரு பெண் சோவியத் யூனியன்லேருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் வேலண்டினா டெரெஷ்கா. ஸோ ஆல்ரெடி 1963 இந்த ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. சோவியத் யூனியன்லேருந்து ஒரு பெண் போயிருந்தாங்க. இப்போ 6 பேர், அந்த 6 பேருமே வெவ்வேறு ஃபீல்டில் சேர்ந்தவங்க. அதில் முதலாவதா ஐஷா போ. இவங்க நாசா ராக்கெட்டோட சயின்டிஸ்டாக முன்னொரு ஒரு காலத்தில் வந்து இருந்தாங்க. அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரும் கூட. ஸ்டெம்போர்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவும் இவங்க தான் முதலாவதாக வந்து அந்த ஸ்பேஸ்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர். அடுத்ததா ஹமனன் நெய்கன். இவர் ஒரு பயோ ஆஸ்ட்ரோனாட்டிக் ரிசர்ச் சயின்டிஸ்ட். நாசாக்கு STS-135 அப்படின்ற ராக்கெட் லான்ச்சில் பெரும் உதவியாக இருந்து நோபல் பிரைஸுக்கு ஒரு நாமினியாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்ததா கேட்டி ஃபெரரி. இவங்க வந்து அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸ் பாப் ஸ்டார். அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு பாப் ஸ்டார் தான் கேட்டி ஃபெராரி. 4வதா கெயில் கிங். இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் மார்னிங் அப்படின்ற ஒரு ஷோவோட கோஹோஸ்டும் இவங்க. 5வதா இவங்க ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் ப்ரொடியூசர். கடைசியா லாரன்ஸ் சான்சஸ். இவங்க ஒரு லைசன்ஸ் பெற்ற பைலட்டும் கூட அண்ட் அவார்ட் வின்னிங் ஜேர்னலிஸ்டும் கூட. இந்த 6 பேர் தான் அமெரிக்கா நிறுவனம் தேர்ந்தெடுக்கு வெவ்வேறு ஃபீல்டில் வெவ்வேறு சாதனைகள் படைச்ச இந்த 6 பேரை தான் ஒருங்கிணைச்சு இந்த ஒரு ஃப்ளைட்டில் அனுப்ப போகிறதா முடிவு பண்ணாங்க. இந்த ஒரு முயற்சி எத்தனை நாள் முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளோ எத்தனை மாதமோ எத்தனை வருடமோ அல்ல. இந்த ஒரு முயற்சி, இந்த ஒரு விண்வெளி பயணம் 11 நிமிடங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு லாங் ப்ராசஸ். இந்த விமானம் சுமார் 65 மைல், அதாவது 105 கிலோமீட்டர் உயரத்துக்கு போகக்கூடும். ஆஃப்டர் அந்த உயரத்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது பூமியோட வளிமண்டலத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இடத்துல அட்மாஸ்பியரை எண்ட் ஆயிடும். அட்மாஸ்பியர் எண்ட் ஆகும் போது அங்கே கிராவிட்டி இருக்காது. கார்பன் லைனையும் கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு கிராவிட்டி இல்லாமல் பறக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடல்ல எந்த ஒரு வெயிட்டும் இல்லாமல்
எடையற்ற தன்மையோட தான் திரும்பி வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அங்கே கார்பன் லைனும் தாண்டி போயிட்டு வரும்போது ஒரு புதிய பயணமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ண போகிற வீராங்கனை வந்து மோஸ்ட்டாக அந்த ஃபீல்டில் இருக்கும் போதே நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ வெளி ஃபீல்ட்லேருந்து வரும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரைனிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எமோஷனல் ப்ரெஷருமே அதிகமாக இருக்கும். அதுக்காக டெய்லியுமே மெடிடேஷன் எடுக்கிற மாதிரி அந்த 6 பேருமே வந்து செய்திகளில் சொல்லியிருந்தாங்க. லான்ச் ஆகி இந்த 11 நிமிடம் டிராவல் பண்ணி திரும்பி ஸ்பேஸ் வரதுக்காக நிறைய முயற்சிகள் அவங்க பண்றாங்க. அதுல அவங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு பிசிக்கலா எக்ஸசைஸும் பண்ணுவதுண்டு. மேலும் கிரேன் ஃபிளேன் அப்படின்னு அமெரிக்கன் ஃபிலிம் ப்ரொடியூசர் சொன்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து சென்ட்ரிஃபியூக் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் போனதுக்கு அப்புறம் கிராவிட்டி இல்லாத போது மிதக்க ஆரம்பிப்போம். அந்த ஒரு ட்ரைனிங் தான் சென்ட்ரிஃபியூக் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைனிங்கை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, அங்கே போனதுக்கு அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். அதை கையாளுறதுக்கு தான் இந்த ஒரு ட்ரைனிங்கும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ப்ளூ ஒரிஜின் பல மாதங்களா பல பயிற்சியை அந்த 6 பேருக்கும் கொடுத்தாங்க. கடைசியா ஒரு பயிற்சி வேன் ஆன் அப்படின்ற ஏவுதளத்துல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கேமரா அவங்க ஹேண்டில் பண்றது, ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி வைக்கிறது, எப்படி ப்ராப்பரா வந்து அங்கே இருக்கிறது, கிராவிட்டி இல்லாமல் எப்படி நம்ம மெயின்டைன் பண்றதுன்னு உட்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து சொல்லி கொடுக்கப்பட்டது, பயிற்சி தரப்பட்டது. அண்ட் ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸும் ட்ராவல் பண்ணும்போது 3 பர்சனல் ஐட்டம்ஸை நீங்கள் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொருத்தரும் தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோ, மொமெண்டோ அந்த மாதிரி நிறைய பர்சனலாக தங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு திங்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த ப்ளூ ஒரிஜின் நிறுவனம் இன்னொரு விஷயமும் சொல்லுச்சு. இப்போ அந்த 6 பேர்ல யாருக்காவது போகும்போது பிசிக்கலா தன்னால முடியல, எமோஷனலா என்னால இது பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேக் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் அவங்களுக்காக 2 வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அது சொல்லும் போது அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பப்படுவாங்க. அதாவது பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த 2 விஷயங்கள், 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டைம் அவுட், இன்னொன்று வந்து ஐ வில் நாட் ஃப்ளை. இந்த 2 வார்த்தையை எதுக்குள்ள உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு T- அப்படின்ற 2 minutes 30 seconds அது முடிகிற வரைக்கும் அவங்க இந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. அது மீறி அவங்க யூஸ் பண்ணும் போது, அதையும் T- தாண்டி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த மிஷனை வந்து அபார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ராக்கெட் ஆட்டோமேட்டடாக செட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு மேலே அபார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் ரொம்பவே சிக்கலாகவும் இருக்கும், உயிருக்கே ஆபத்தாக கூட முடிய நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரெயினர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக இவங்ககிட்டலாம் வந்து நிறைய விஷயங்களை கேட்கும் போது இவங்க சொல்கிற ஒரு சில வார்த்தைகளை நான் வந்து பதிவிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஒரு சாதனையை முறியடிக்கிற ஒரு பயணமாக தான் இந்த பயணம் வந்து இருக்க போகுது. இந்த 6 பெண்களும் ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸா இந்த ஒரு முயற்சியை ப்ளூ ஒரிஜின் எடுத்திருக்கு. விண்வெளி வீரர்கள் அப்படின்னாலுமே ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. இந்த 6 பெண்களும் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் பெர்ஃபெக்டா பிரேக் ஆகும் அப்படின்ற மாதிரியும் கருத்துகள் வந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா, அந்த பயோ ஆஸ்ட்ரானாட்டிக்ஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுவரை பல பேரை பார்த்துருக்கோம், பல பெண்களை பார்த்துருக்கோம். அதனால நான் லிப்ஸ்டிக் போட்டு தான் வந்து ஸ்பேஸ்க்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து கேட்டி பெரி, ஷீஸ் அண்ட் பாப் ஸ்டார், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனலா இந்த ஒரு ஸ்பேஸ் பயணம் வந்து ரொம்ப கிளாமரஸா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐஷா பூ, அவங்க இந்த ட்ரைனிங் அப்பவே வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி ஷீ செட் சம் ஹேர் ஸ்டைல் இன்சைட் தட் ஃப்ளைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க துபாயில் ஸ்கை டைவிங் பண்ணும் போதும் இதை பற்றின ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டதாக வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 பேரும் இன்னைக்கு 14 இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ஸ்பேஸுக்கு லான்ச் ஆகியிருப்பாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, பர்ஃபெக்டாக அவங்க திரும்பி வந்துட்டாங்களா, இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா, என்ன ஏது அப்படின்ற விஷயத்த நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்வேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கண்மணி அப்படின்ற இன்னொரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பேஸ் பற்றி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அன்டில் தென் உங்கள் கண்மணி சைனிங் ஆஃப். பாய்.